ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா செலினா கூட்டிகிட்டு நம்ம காலேஜ் வந்திருக்கோம். ஏன்னா அவங்களும் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாங்க. செலினா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். செலினா 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 ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுடா. குட்டீஸ்க்கு வந்து எல்லாமே அவங்கள சுற்றி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, சிப்ஸு, காஃபி, மஃபின்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு அதெல்லாம் வேணாம். இப்போ அவங்க வந்து ஸ்லீப்பிங் மோடில் இருக்காங்க. ஏன்னா அவங்க 12 o'clock தான் எந்திரிப்பாங்க. நான் 8 o'clock எழுப்பி அவங்கள குளிக்க வச்சு அழைச்சிட்டு வந்துட்டேன்னா அதனால அவங்க செம்ம டயர்ட்லேயும் செம்ம டென்ஷன்லேயும் இருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ப்ரெசன்டேஷனு 2 ப்ரெசன்டேஷனும் எங்களோடதும் இன்னொரு குரூப்போடதும் நடந்துட்டு இருந்துச்சு. சரிண்ணா, சரி, தேங்க்யூ. சரிண்ணா, சரிண்ணா வாங்கிக்கோங்க. How do you say take in India? Take. You can't say that. It will be difficult for you. No, tell me. வாங்கிக்கோ. Wangiko. சரிண்ணா வாங்கிக்கோங்க. Wangiko. வாங்கிக்கோங்க. சரிண்ணா. Wangiko. வாங்கிக்கோங்க. ஆனால் இப்போ தெரியுது நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்மளை எப்படி சமாளிச்சிருப்பாங்க, ஒரு இடத்துக்கு வெளியில் போனோன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கும் அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம பேரண்ட்டாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு அவங்க கஷ்டம் நம்மளுக்கு புரியுது. ஆனால் அந்த கிளாஸ் முடித்தோடனே ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. சரி, நான் வந்து எங்கள் கிளாஸ்லேயே வந்து செல்லப்பிள்ளை மாதிரி தலைவிக்கு வந்து எல்லாருமே சாக்லேட்ஸு, சிப்ஸு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் குட்டீஸும் ஜாலியாகிடுவாங்க, எல்லாருக்கூடையும் விளையாடிக்கிட்டு. What's the meaning of Amma? Mom. Oh, okay. Selena, now on the Just kidding. and that now கொடுக்கட்டுமா உன்னை? I don't want her to cry. Say no. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சேலஞ்சஸ், டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம சொல்யூஷன் யோசிக்காமல், இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது, மேனேஜ் பண்ண முடியலன்னு என்ன சொல்யூஷன்னு யோசிக்காமல் இருந்தோன்னா நம்ம அங்கேயே ஸ்டாப் ஆகிடுவோம். நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம புலம்புவோம், எல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே தான். பட் அங்கேயே ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அடுத்த சொல்யூஷன் என்ன, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். என்னடா கற்று சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணேன். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.